வாரத்துக்கு 2 வாட்டி முருங்கைக்கீரை சமையலில் சேர்த்துக்கணுங்க. நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. வாணலில் வெந்தயம் சீரகம் போட்டு நல்லா வெடிக்க விட்டுடுங்க. மெலிசா நறுக்குன வெங்காயம் தக்காளி 2யும் போட்டு நல்லா சுருளை வதக்க விடுங்க. அது நல்லா வதங்கின பிறகு நம்ம ஹீரோ இருக்கிறாரு பாருங்க பூண்டு, அதை ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டை போட்டு, இவர் தான் டேஸ்ட் எடுத்து கொடுக்குறவர். நல்லா சுருளை வதங்கிட்டு நம்ம தேவைக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா சுருளை வதக்கி விட்டுடுங்க. வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை அதில் கொட்டி நல்லா 2 கிளறினீங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே சுருண்டுடுவோம் அந்த முருங்கைக்கீரை எங்கன்னு அதுக்கப்புறம் நம்ம தேடணும். தேடி எடுத்துட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற்றி 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பரான முருங்கைக்கீரை தொக்கு ரெடிங்க. அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ வாசனையாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம். அப்படியே டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு வருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அக்கறையோட அன்பையும் சேர்த்து சமைங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.